ஃபேமிலிஸு நான் உங்களுக்கு பவர் முத்து பேசுகிறேன் ஃபேமிலிஸு. அவர் புதுசாக ஆன்லைனில் கேம் ஆரம்பிச்சிக்க ஃபேமிலிஸு. 1000 பட்டா 2000, 2000 பட்டா 4000 அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன், ஒரு பிடிச்ச மோள தெரியாத பையன் நம்ம எல்லாத்திட்டையும் ஸ்கேன் பண்ணி பணத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கான். இதை நம்ம முட்டாள்தனமாக நம்பி உடனே 1000 கிடைச்சா 2000 கிடைக்கும், 2000 கிடைச்சா 3000 கிடைக்கும் நம்பி பணத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்போ யாருக்கு இழப்பு? அதே அவங்க அம்மாவுக்கு காரையும் கொடுத்துருக்கான், அம்மா அடுத்து பிளேட்டையும் கொடுப்பான், ரயிலையும் கொடுப்பான், எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான். நம்ம கடனை வாங்கி பைசா அவன்கிட்ட கொடுத்து நம்ம நடுத்தொழில தான் நிற்கணும். மக்களே மெய்யாவது இலவசங்க நம்பி ஏமாறதாங்க யாருமே. இலவசம் 2000 கொடுத்தாங்க, 3000 கொடுத்தாங்க நம்பி யாருமே கேட்க. நமக்கு ஆண்டவன் கையை ஏக்கி கொடுத்துருக்கான், 2 கையை கொடுத்துருக்கான், 2 காலையை கொடுத்துருக்கான். உழைச்சி முன்னேறுங்க. அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தவன் ஆன்லைனில் கேம் இருக்குது விளாடுங்க, ரம்மி விளாடுங்க, உங்களுக்கு லோன் செலக்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் உடனே ஆதார் கார்டு ஓடிபி நம்பர்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி எவனும் சொன்னோம்னா பக்கத்தில் இருக்க காவல்துறையிடம் நீங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைனா அங்கே போக அவங்க மாச்சலாக இருந்ததுன்னா பக்கத்தில் அவங்க படித்த பெண்களோ படித்த ஆண்களோ அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நம்பி பைசா போட்டு ஏமாறாங்க. இலவசம் சொல்லி எத்தனை நாளாக தான் நீங்கள் இப்படி ஏமாற போகிறீங்க? ஆண்டவன் எதுக்கு நம்மளுக்கு 2 கையை கொடுத்துருக்கான்? முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உழைச்சி முன்னேறுங்க. முதல்ல முட்டாள்தனமாக நீங்கள் பைசா போட்டு விட்டு ஏமாந்து நிற்காங்க. இப்போ யாருக்கு இழப்பு? இதுக்கெல்லாம் சேர்த்து தமிழக அரசு ஒரு முடிவு சொல்லணும். அந்த பையன் நடவடிக்கை எடுக்கணும். சின்ன பையன், ஒரு பையன் தமிழ்நாட்டை கலைக்கிருக்கான். அவன் மூலமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அவன் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் யூடியூப் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து அவனை தகுந்த இழந்த பணத்தெல்லாம் மக்களுக்கு நீங்கள் பெற்று கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.